ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து ஒரு பெரிய சமையல் தான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 100 பேருக்கு சிக்கன் சாப்பாடு தான் சமைக்க போகிறோம். 50 சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் லண்டனில் இருந்து ஒரு அக்கா கொடுக்க சொல்லியிருக்கிறா. அவட மகன்ட பிறந்த நாளையொட்டி இந்த சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்கா. அவள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதமும் கொடுக்குறவா. ரொம்ப ரொம்ப நன்றி அக்கா. அதே நேரம் அந்த தம்பிக்கு எல்லாருமே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க, சரியா? நாங்களும் சொல்கிறோம், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தம்பி. நீங்கள் நினைச்சு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும். அந்த நேரப்பட பிளஸிங்கில் நீங்கள் நல்லா இருக்கணும்ட்டு, நல்ல நீண்ட ஆயுளோட, நல்ல தேக சுகத்தோட நல்லா இருக்கணும்ட்டு நாங்கள் ப்ரே பண்ணிக்கொள்கிறோம். அதே போல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் அந்த தம்பிக்கு விஷ் பண்ணுங்கள், சரியா? இந்த சாப்பாடு 50 சாப்பாடு அந்த அக்கா கொடுக்குறா. இன்னொரு 50 சாப்பாடு யார் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரோஹிணி என்ற ஒரு அம்மாட பிறந்த நாள். அவள் ஃப்ரான்ஸில் இருக்கிற அவட 65வது பிறந்த நாளையொட்டி அவட மகள் வந்து இந்த சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்கிறா. அந்த சிஸ்டருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருமே அந்த அம்மாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அம்மா. நீங்கள் நல்ல நீண்ட ஆயுளோட, நல்ல நோய் நொடி இல்லாமல் நல்ல சுகத்தோடு வாழணுமென்று நாங்கள் ப்ரே பண்ணிக்கொள்கிறோம். அதே போல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருமே அந்த அம்மாவுக்கு ப்ரே பண்ணிக்கொள்ளுங்க, பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். இந்த சாப்பாட்டை கொடுத்த 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வாங்க கடகடண்டு சமைக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களோட சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால், அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சரியா? இப்போ வாங்க கடகடண்டு சமையலை ஆரம்பிக்கலாம். இங்கே உலக்கி தண்ணி எடுத்தாச்சு, மூடி விடுவோம். உள்ள கொதிக்கட்டும். இதில் பருப்பை வைப்போம். பருப்புக்கு மஞ்சள் தூள் சேர்ப்போம். உப்பு சேர்க்குறேன். இப்போ பருப்பை மூடி விடுவோம், அவியட்டுக்கும். இதில் வந்து இறைச்சிக்கு வாசத்துக்கு அரைச்சி எடுக்க போகிறேன். இதில் தேங்காய் படுத்துருக்கிறேன். கடுகு, பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், மிளகு, பட்டை, ஏலக்காய், ரம்பையில். இப்போ இது எல்லாத்தையும் பொன்னுரமாக வறுத்தெடுப்போம். இங்கே கத்தரிக்காயை பிரட்ட போகிறேன். அதுக்கு வந்து எண்ணெய் சேர்க்குறேன். இது கத்தரிக்காய் பொரிச்ச எண்ணெய் தான், சூடாட்டும். இங்கே எண்ணெய் சூடாயிட்டு கடுகு சேர்ப்போம். இதோட பெருஞ்சீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய், இதெல்லாம் வதங்கட்டும். இப்போ வறுத்தாச்சு. இதை மிக்சி கப்பில் போட்டு அரைச்சி எடுப்போம். வதங்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது கொஞ்சம் பச்சை வாசம் போகட்டும். சேர்க்குறேன். இதையும் கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி பழம் சேர்க்குறேன். வதங்கட்டும். இப்போ பருப்பு அவிஞ்சிட்டு தேங்காய் பால் சேர்க்குறேன். இது வந்து 2ஆம் பால் 3ஆம் பால். இதோட 1ஆம் பால். கலந்து விடுவோம். கொதிக்கட்டுக்கும். கடைசியாக தாளித்து போடலாம். உள்ளி, மிளகு, சீரகம் இடித்து வச்சுக்கேன், அதையும் சேர்க்குறேன். கடைசியாக தாளித்து போட வேண்டியான். இப்போ கட்டத்தூள் சேர்ப்போம். கலந்துடுவோம். இதோட இங்கே கத்திரிக்காயை பொரித்து வச்சுருக்கிறேன். கத்திரிக்காயை சேர்ப்போம். உப்பு சேர்க்குறேன். கலந்து விடுவோம். இதோட நெத்தலி கருவாடும் சேர்க்குறேன், பொரிச்சு வச்சுருக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் கலந்து விடுவோம். இப்போ கத்திரிக்காய் ரெடி ஆகிட்டு இதில் சிக்கனுக்கு எண்ணெய் சூடாயிட்டு வெங்காயம் சேர்ப்பேன்.
இதோட கருவேப்பிலை, பச்சை மிளகாய். இப்போ இது வதங்கட்டுக்கும். கிழங்குக்கு தாளிக்க போகிறேன். இதில் தாளிச்சிட்டே பருப்புக்கும் எடுக்க போகிறேன். கடுகு, பெருஞ்சீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய். இப்போ இது நல்லா வதங்கட்டுக்கும். இப்போ வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்ப்போம். இப்போ இது பச்சை வாசம் போய் கொஞ்சம் வதங்கி வரட்டும். தக்காளி பழம் சேர்க்குறேன். வதங்கட்டும். சிக்கனை சேர்ப்போம். உப்பு சேர்ப்போம். இப்போ கலந்து விடுவோம். இப்போ மூடி விடுவோம். சிக்கன் வதங்கட்டும். இப்போ இங்கால வெங்காயம் வதங்கிட்டு இதில் கொஞ்சமாக பருப்புக்கு எடுத்து போடுவோம். தக்காளி பழம் சேர்க்குறேன். தூள் சேர்க்குறேன். கலந்து விட்டுட்டு இங்கால உருளைக்கிழங்கு அவிச்சு தோல் உரித்து இந்த மாதிரி வெட்டி எடுத்துருக்கேன். அதை சேர்ப்போம். இதோட தேங்காய் பால் சேர்க்குறேன். இது வந்து 2ஆம் பால் 3ஆம் பால். முதலாம் பால். இப்போ கலந்து விடுவோம். அப்படியே கொதிச்சு வரட்டுக்கும். வச்சுட்டு அரிசியை கழுவி எடுப்போம். உள்ள கொதிச்சுட்டு அரிசியை போடுவோம். சேர்க்கிறேன். கலந்து விடுவோம். இப்போ மூடி விடுவோம். சோறு அவியட்டும். உருளைக்கிழங்கு ரெடி ஆகிட்டு இப்போ சிக்கன் அவிஞ்சு வருது பாருங்கள். இதில் வந்து குழம்பு தூள் சேர்க்குறேன். இது வந்து சோபா சோஸ் கறி பவுடர். நீங்களும் ஆர்டர் போடலாம். இது எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவுக்கு தான். இதோட வந்து வாசத்துக்கு அரைச்சி வச்சுருக்கதையும் சேர்க்குறேன். தேங்காய் பால் 2ஆம் பால் 3ஆம் பால். இதோட முதலாம் பால். உப்பு சேர்க்குறேன். இப்போ கலந்து விடுவோம். குழம்பு கொதிக்கிறது. சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இது பாருங்கள் சோறு, உருளைக்கிழங்கு கறி, அங்கால கத்தரிக்காய் பொரிச்சு பிரட்டி இருக்கிறேன். இங்கால பருப்பு பால் கறி, சலாட், அன்னாசி பழம் எல்லாம் போட்டு அங்கால முட்டை, சிக்கன் குழம்பு. இனி நாங்கள் சாப்பாடை கட்டுவோம். சோறு, அதுக்கு பிறகு உருளைக்கிழங்கு, பருப்பு, கரண்டிதான், கத்தரிக்காய், இங்கால சலாட், அதுக்கு பிறகு சிக்கன் குழம்பு, இங்கே பாருங்க முட்டை. பார்த்தீங்களா, பார்க்கவே சூப்பராக இருக்கு இல்லையா? இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் கடகடன்னு கட்டி எடுப்போமா. சாப்பாடு எல்லாமே போட்டுட்டோம். இனி நாங்கள் சொபின் பேக்கில் கட்டி போட்டு கொண்டு கொடுக்க வேண்டியதா.
சாப்பிடுங்க. 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 நான் வீடி குடிக்க கூடாது எனக்கு. சாப்பிடுங்க. ஐயா சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. தண்ணி எடுத்து சாப்பிடுங்க. சார் சரி தண்ணி போத்துறோம். ஐயா ஏலாதா படுத்துருங்க. சாப்பிடுங்க. ஆறேன். சரி சரி சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. அண்ணா 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 இந்தாங்க சாப்பாடு. சாப்பிடு. ஏலாதா சரி சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. நான் இல்லாட்டி யாருக்கு சரி போனா சரி வாரேன் கொடுத்துட்டு வரேன். சரி சாப்பிடுங்க. யாருக்கு அவருக்கா போனா சாப்பிடுங்க. கொடுத்தேன் இப்போ வெல்கம். சரி சரி சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. இந்தாங்க அம்மா கொண்டு கொடுங்க. அம்மா கொடுங்க. இந்தாங்க சாப்பாடா. சரி சரி நல்லா இருக்கு. சரி சரி நல்லா இருக்கு. சாப்பிடுங்க. நீங்கள் தான் நேற்று ஒரு நாள் மச்சம் இருக்குது. நேற்று மரக்கறி வடை பாயசத்தோட இருக்குது. இன்றைக்கு மச்சம் சிக்கன் சாப்பாடு. சாப்பிடுங்க. சரி 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 ஐயா சாப்பிடுங்க. சாப்பிடுங்க.
அண்ணா இந்தாங்க சாப்பாடு சாப்பிடுங்க. எங்க கூப்பிடும். பார்த்து பார்த்து. ஆமா ஆமா ஆமா. நான் கொடுக்குறேன். சரி சரி இவரு கொடுத்துலண்ணா இந்த ஐயா சாப்பிடுங்க. வாங்க வாங்க. உங்களுக்கு தந்தேன் தானே? இல்லை இல்லை உங்களுக்கு தந்தேண்ணா போங்க. இப்போ சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்டு வந்தாச்சு. இந்த சாப்பாட்டை கொடுத்த 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருமே ஓடி ஓடி வந்து வாங்கி திருப்தியாக சாப்பிட்டீங்க நண்பர்களே. நான் கொடுத்துட்டு இப்படி திரும்பும் போதே ஒவ்வொருத்தரும் சாப்பிடக்கூடியதை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அதே நேரம் 2 பேருக்குமே எல்லாரும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை டாடா.